ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை, மாசி மகம். அன்னைக்கு தினம் 1 டம்ளர் தண்ணீர் போதும். நீங்கள் 9 நதிகள், அதாவது 9 புனித நீரில் நீராடின ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்திக்க முடியும். ஒரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு தினம் புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அது கூட தெய்வ வழிபாடுகளும் பித்ருக்களோட வழிபாடுகளும் கூடுதலான விஷயங்களாக பார்க்கப்படுது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசிமக குளத்தில் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மாசிமக குளத்தில் நவ நதிகள் ஒன்றா கலக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஐதீகம். அது என்ன நவ நதிகள்? கங்கை, யமுனை, நர்மதா, சரஸ்வதி, காவிரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு. இந்த 9 நதிகளும் கும்பகோணம் மாசிமக குளத்தில் கலக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதில் நீராடுறது, அதுவும் மாசி மகத்தன்னைக்கு நீராடுறது ரொம்ப விசேஷம். ஆனால் எல்லாராலையும் அப்படி நீராட முடியாது. அந்த ஒரு காரணத்தால் தான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள்லையோ ஏரிகள்லையோ கடல்லையோ போயிட்டு நீராடிட்டு வராங்க. இன்னும் சில பேருக்கு அந்த பாக்கியம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களுக்காக தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப கை கொடுக்க போகுது. அதுவும் அவங்க வீட்லேயே புனித நீரில் நீராடின ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக மாசி மகத்தன்னைக்கு புனித நீராடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவங்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காதவங்க, ஒரு சொம்பு தண்ணீர் போதும். தயவு செஞ்சு பிளாஸ்டிக் அப்புறம் எவர் சில்வர் சொம்பு மட்டும் எடுக்காதீங்க. பித்தளை சொம்பு இல்லைனா மண்பானை சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அது நிரம்புற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள், வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள் ஏதாவது போடணுன்னா அதையும் போட்டுட்டு 2-3 மலர்களையும் பறித்து அதில் போட்டுருங்க. அந்த தண்ணீரை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு, அந்த 9 நதிகள், நவ நதிகள் சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு நதிகள் பேரையும் சொல்லி, நாங்கள் உங்களை பார்க்க வர முடியல, அதனால் இந்த சொம்பு தண்ணீரில் நீங்கள் எங்களுக்காக எழுந்துருளி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சொம்பு தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தலையில் தெளிச்சிக்கலாம். இல்லை நீராடணும் அப்படி ஆசைப்படுறவங்க குளிக்கிற நீரில் கொஞ்சமாக அந்த சொம்பில் இருக்கிற தண்ணீரை பகிர்ந்து குளிச்சுக்கலாம். இப்படி செய்யறதும் மாசி மகத்தன்னைக்கு புனித நீரில் நீராடின ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பக்கத்தில் நீர்நிலைகள் எதுவும் இல்லை, நீராட முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஒரு முறையை பயன்படுத்திக்கலாம். என்னால் கோயிலுக்கு போயிட்டு புனித நீரில் நீராட முடியும், குளத்தில் குளிக்க முடியும், ஆற்றுல குளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். மாசி மகத்தன்னைக்கு கட்டாயம் புனித நீர் ஆடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்பிக்கையாக இருந்தாலும், ஒரு சில பேரால் புனித நீர் ஆட முடியாத தவிக்கக்கூடியவங்க இந்த ஒரு முறையை பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு தினம் முருகப்பெருமானோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. சிவபெருமானோட வழிபாடும் மகாவிஷ்ணுவோட வழிபாடும் கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.